வெல்கம் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிறதான பாரிஸ் என்று சொல்லப்படுகிற சிட்டியிலே கிளிசி ஜூபா என்று சொல்லப்படுகிறதான இடத்திலே ரெவரன் ஆபேல் கணேசன் அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாருங்க என்னோடு கூட அவருடைய வீட்டுக்கு சென்று அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நாங்கள் பார்ப்போம். அப்படிங்கிறீங்க நல்லா இருக்கிற சந்தோஷமா காப்பிட வாங்கோ வாங்கோ. ஆம் பிரியமானவர்களே, இப்பொழுது நாங்கள் ரெவரன் ஆபேல் கணேசன் அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கின்றோம். பிரான்ஸ் தேசத்திலே பாரிஸ் என்று சொல்லப்படுகிற சிட்டியிலே கர்த்தர் இவரை ஆசீர்வதித்து பெருக பண்ணியிருக்கிறார். இந்த பகுதியிலே ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் இவருக்கு ஒரு குடும்ப வாழ்வையும் திருச்சபையும் கொடுத்து ஆண்டவர் இந்த தேசத்திலே அநேகருக்கு ஆசீர்வாதமாக, அநேகருக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒருவராக வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் ஒரு கனமான இடத்தில் இவரை வைத்திருக்கின்றார். இன்றைய நாள் இவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்விதமாக இந்த இடத்துக்கு இவரை கொண்டு வந்தார் என்பதை பார்க்கிறதுக்கு முன்பதாக இவருடைய ஆரம்ப வாழ்க்கை, இவர் எங்கே பிறந்தார், எப்படி வளர்ந்தார், எப்படி இவருடைய வாழ்க்கையினுடைய நிலைமை காணப்பட்டது என்ற நிகழ்விலிருந்து நாம் ஆரம்பிப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். நல்லது, உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆமாம் பாஸ்டர். உங்களுடைய வீட்டுக்கு வந்து, உங்களுடைய நாட்டிலே, உங்கள் வீட்டிலே வந்து உங்களை சந்தித்து உங்களோடு பேசுவதைட்டு நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எனக்கும் பெரிய சந்தோஷம் பாஸ்டர். பாஸ்டர், இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், இப்பொழுது நீங்கள் ரெவரன் ஆபேல் கணேசன் என்ற எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு இடத்திலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அப்படியானால் நீங்கள் எங்கே பிறந்தீர்கள், எப்படி வளர்க்கப்பட்டீர்கள், உங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை என்ன, குடும்ப வாழ்க்கை என்ன, சிறு பிராயத்தை குறித்து நாம் பேசி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். ஆபேல் பேர்ன்றது இப்போ ஞானசாரம் பெற்ற அப்புறம் வந்த பேர். என்னுடைய பேர் கணேசன். நான் பிறந்தது இலங்கையில் மயிலட்டி என்ற ஊரில் நாங்கள் இருந்து உழைப்புக்காக இந்த நாட்டுக்கு வந்தேன். நான் தொழிலுக்காக, அதாவது யுத்த காலம் ஆரம்பிக்க முன்பு குடும்ப கஷ்டத்தினால இந்த நாட்டுக்கு, அப்போ நான் ஹிந்துவாக இருந்தேன். நாங்கள் ஒரு ஹிந்து குடும்பத்தை சேர்ந்த நான், அதாவது குடும்ப கஷ்டத்துக்காக அந்த நாட்களில் தொழில் ரீதியாக உழைக்கிறதுக்காக ஜெர்மன் தேசத்துக்கு வந்து. அல்லது நீங்கள் இந்த ஜெர்மனுக்கு வந்து இங்கே வந்த காரியத்தை குறித்து பேசுகிறதுக்கு முன்னர் உங்களுடைய சிறு பிராயம், உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேர், எப்படி வளர்க்கப்பட்டீங்க, நீங்கள் எத்தனையாவது, சிறு பிராயத்தில் பாடசாலை அனுபவங்கள், அதிலிருந்து பேசுவோம். 3 சகோதரங்கள் எனக்கு, ஒரு அக்கா, 2 தம்பிமார். நாங்கள் அதிகமாக ஊரில் கடத்தொழில் செய்த நாங்கள். ஆனால் கஷ்டப்பட்ட குடும்பம் நாங்கள். இப்போ அதாவது ஏழை குடும்பம் நாங்கள். சொல்ல போனால் எங்களோட அம்மா வீடு விட அப்போ மாவடிச்சு கூலி வேலை செய்து, ஐயா ஒரு ஹாஸ்பிட்டலில் கூலி வேலை செய்தவர். ஆனால் நான் படித்தது ஆரம்பத்தில் காங்கிரஸ் நடிசுடா கொளிச்சல, பிறகு படித்த ஜப்னா சென்டர் கொளிச்சல. ஆனால் ஆரம்ப காலம் நாங்கள் கஷ்டப்பட்ட நாங்கள் மிகவும் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து, அதாவது எங்களுடைய குடும்பத்தால் நடத்த முடியாத ஒரு கட்டம் இருக்க தான் இந்த நாட்டுக்கு வந்தேன் நான். அல்லது உங்களுடைய அந்த சிறு பிராயத்தை நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேசுவோமே. ஆனால் அந்த காலத்திலே நீங்களும் 3 சகோதரிகளோடு கூட நீங்கள் இருக்கிற அந்த காலத்திலே எந்த பாடசாலையில் ஆரம்பத்திலே படித்திருக்கிறது, அந்த பாடசாலையின் அனுபவங்கள் இப்பொழுது ஞாபகத்தில் உங்களுக்கு இருக்கிறதா? அனுபவம் நல்லா இருக்குது. நான் படித்தது காங்கேசுந்தர நடைசுடா பள்ளிக்கூடம், நடைசுடா கொலிச்சியில் படித்தேன் நான். ஆனால் படிப்பு தான் என்னுடைய முதல் நோக்கம். வீட்டில் இருந்தால் படிப்பு ஆனால் ஃபெயில் விட்டுருவேன். வீட்டில் சொல்லுவார், குடும்பம் சொல்லுவாங்க, நல்லா படிக்கணும் தம்பி, நீ படித்த லோயர் ஆகணும்னு. ஆனால் ஏஏல 2 தடவை ஃபெயில் விட்டேன், ஓஎல் 2 தடவை ஃபெயில் விட்டேன். ஆனால் படிப்பேன், பாஸ் பண்ண மாட்டேன். எப்போ பார்த்தாலும் டியூஷனுக்கு போகணும், அதுக்கும் இருப்பேன். ஆனால் என்னுடைய குடும்ப கஷ்டத்தினால என்னுடைய 2 தம்பிமாரும் படிப்பை நிப்பாட்டி என்ன படிப்பிக்கிறதுக்காக அவங்க தொழிலுக்கு போகிறவங்க. குடும்ப கஷ்டம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நாங்கள் அவ்வளோ ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் நான் இருந்தேன். நான் எனக்கு தெரியும் என்னோடய தம்பிமார் படிக்க விருப்பம், என்ன ஒருவனை படிப்பிக்க வைக்கணுமென்ற ஒரு வாங்கிய குடும்பத்துக்கு இருந்தபடியாக 2 தம்பிமாரும் தங்களோட படிப்பை நிப்பாட்டி தொழிலுக்கு போய் என்ன படிப்பிச்சவங்க. ஓகே, அந்த காலம் உங்களுக்கு இப்பொழுது நினைக்கும் பொழுது மிகவும் வேதனையான ஒன்றாக இருக்கிறது. நினைக்கிறேன்னா எப்படி கர்த்தர் நம்ம நேசிக்கிறார். அதாவது இப்போயும் நான் கடந்த காலத்தை நினைக்கிறாள். எனக்கு கடந்த காலம் முக்கியம். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஈவன் ஊழியங்களில் எங்கேயும் என்னுடைய கடந்த காலத்தை சொல்லுவேன். ஆனால் இந்த நிலைமை கர்த்தர் தான் அப்போ அவரை மறக்கக்கூடாது. கடந்த காலம் ஒரு எளிமையான காலம். அது என்னை பொறுத்தவரை ஆண்டவர் என்னை ஒரு தனியாக ஸ்பெஷலாக ஒரு அழைத்தபடியாக தான் குப்பையிலேருந்து என்ன ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். அதை மறக்கலாது. நல்லது பாஸ்டர், அந்த காங்கேசன்துறை அந்த பாடசாலை அனுபவத்தை தொடர்ந்து நீங்கள்
சென்ட்ரல் காலேஜில் வந்து படித்ததாக சொன்னீர்கள். சென்ட்ரல் காலேஜ் அனுபவத்தில் நீங்கள் கிரேட் 6லேருந்து படித்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மேல் 8லேருந்து படித்திருக்கு. அப்பொழுது தான் உங்களுக்கு இன்னும் நண்பர்கள், ஸ்கூல் அனுபவங்கள், விளையாட்டுகள், இன்னும் பல விடயங்கள் நடந்திருக்கும். அந்த கால ஸ்கூல் அனுபவத்தில் ஒரு விஷயம் ஞாபகத்தில் இருந்தால் சொல்லுங்கள். ஸ்கூல் அனுபவம் சரி, ஆனால் யாரோடையும் சேர மாட்டேன். ரிசர்வ் டைப் சேர மாட்டேன். நானும் என் பாடம் தனியாக. ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னுடைய மாஸ்டராக மாற்றிக்கிறேன் நான் ஒரு முறை. எனக்கு அந்த காலத்தில் ஓஎல் 2ஆம் தரம் எடுக்கிறதுக்கு அந்த அட்மிஷன் ஃபீஸ் கட்ட முடியலை என்னால். அட்மிஷன் கட்ட முடியாது. அப்போ வீட்டிலையும் இருந்து அவங்க தந்த குடும்பத்துக்கு கொடுக்க காசு முடியலை. அப்போ ஒரு மாஸ்டர் தான் எனக்கு உதவி செய்தது. அவருக்கு திருப்பி அந்த காசை கொடுக்கல. நான் இன்றைக்கு நினைப்பேன், அவர் இருக்கிறாரா இல்லையா அந்த கட்டிட காசை கொடுக்கணும் மாட்டேன். ஆனால் பாஸ் பண்ணல. எட்னா சென்ட்ரல் காலேஜிலையும் போய் நான் பாஸ் பண்ணல. ஏன்னா அந்த ஞாபகம் சக்தி இருக்குல்ல எனக்கு. ஆனால் அப்புறம் பெட்டிக்குள்ளே படித்தேன். ப்ரைவேட்டாக பெட்டிக்குள்ளே படித்து தான் அது பிறகு வாழ்க்கையில் முன்னேறினேன். ஆனால் சின்ன வயசில் நான் பெரிய ஒரு கட்டிக்காரணம் இல்லை, ஞாபக சக்தி இல்லை, என்ன படித்தாலும் மண்டைக்கு வராது. ஆனால் உங்களுக்கு நண்பர்கள் இருக்கவில்லையா? அந்த இல்லை, சேர மாட்டீங்க. தனியத்தான் இருப்பேன். ஆனால் எனக்கு அப்போ யாரும் எனக்கு நண்பராக இருக்க மாட்டேன். நான் எந்த வேலை ஸ்கூலுக்கு போவேன், போட்டு வருவேன், அவ்வளோதான். சேர மாட்டேன். ஒரே ஒரு நண்பன்டா என்னுடைய அம்மா, என்னோட தம்பி ஒரு ஆள் தான் நண்பன். மறுபடியும் சேர மாட்டேன் அப்படியே நான். நல்லது. உங்களுடைய அந்த பாடசாலை நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் A level நீங்கள் 2 times நீங்கள் ஃபெயில் விட்டு O level, அப்புறமா பெட்டிகுலரில் தான் நீங்கள் வந்து திரும்பி A level ப்ரைவேட்டாக படித்தாங்க. அப்படி படித்த பின்பதாக நேரடியாக நீங்கள் வெளிநாட்டுக்கு வர வேண்டுமென்று தீர்மானம் எடுத்தீர்களா இங்கே, அல்லது போனால் வேறு வேலைகள் செய்தீர்களா, அல்லது பிறகு கடத்தொழில் செய்த நான். பிறகு எனக்கு பரமேஸ்வரா கேம்பஸில் அந்த ஜூலோஜிக் லேபில் அசிஸ்டண்ட்டாக வேலை அடைச்சது. ஓகே. பரமேஸ்வரா யாழ்ப்பாணம் கேம்பஸில் வேலை செய்து பிறகு தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் நான் சிலோனில் ஒரு பாடகர். நான் சிலோனில் முன்ன ஷேக் முகமட் ஹனிபா அவரோட வாய்ஸில் சிலோனில் பாடினான். அதே மாதிரி ரூபவாக நம்முடைய இலங்கை வானொலியில் என்ன அப்துல் அமீர் அவரை அறிமுகப்படுத்துனது. வந்த நாளில் அவங்கள போல் பாடுறபடியாக ரேடியோ சிலோனுக்கு எனக்கு பாடுறதுக்கு சான்ஸ் தருவார் அப்துல் அமீர். ரேடியோ சிலோனில் பாடியிருக்கிறேன். அப்புறம் இசைக்குழுக்கள் வச்சுருந்தேன். நான் இசைக்குழுக்கள் வச்சுருந்து நாடகம் முன்னே அடிப்பேன். நல்லா கிட்டத்தட்ட நான் ஒரு கொமிக் நடிகன். நான் முன்னே ரஷ்ய படம் முந்தி ஒரு கொமிடி நடிகன். அப்போ அதில் ஒரு 500 மேடை ஏறியிருப்பேன் நான். அந்த நடிகர் நாடகம். அடுத்தது இசைக்குழுக்கள் நடத்தியிருக்கிறேன். கூடுதலான பக்தி பாடல்கள்லாம் கூடுதலாக பாடுறது. அதில் இந்த ஹனிபா ஷேக் முகமட் ஹனிபா அவரோட வாய்ஸில் பாடுறபடியாக தான் இன்னும் ஃபேமஸாக வந்துடுறேன். முஸ்லீம் ஆக்களை நல்ல இது என்னோட நீ என்ன ஒரு ஹிந்துவாக இருந்து எப்படி முஸ்லீம் இது பாடுறேன்ட்டு. அப்போ நான் என்ன இப்படி தான் பாடுறேன். ஆனால் ரேடியோவில் பாடுறேன், அது குரூப்புகளில் பாடுகிறேன், பல குரூப்புகளில் பாடியிருக்கிறேன். நான் முன்னே ஓகே கூடுதலாக தான் பாடினேன். ஓகே, நல்லது பாஸ்டர். அந்த காலத்தில் உங்களுக்கு எத்தனை வயது இருந்திருக்கும்? 25 வயசுக்குள்ளே. அந்த 25 வயதுக்குள்ளே நீங்கள் பல உடைய காரியங்களை எங்கே நீங்கள் செய்துட்டு பின்பதாக நீங்கள் நேரடியாக வெளிநாட்டுக்கு வரணும் உங்களுக்கு எண்ணம் வந்ததா, அல்லது இப்படியான சூழ்நிலையில் இங்கே வந்தீர்கள்? சூழ்நிலை வெளிநாடு போக வச்சது. அப்போ வீட்டுக்கு சூழ்நிலை அதில் என்னுடைய உறவினர்கள் 2 பேர் வெளிநாடு போனாங்க. என்னுடைய உறவினர் போனால் அப்போ வீட்டில் சொன்னாங்க நீயும் போண்டு. ஆனால் எங்களை அனுப்புறத்துக்கு அவைக்கு வசதி இல்லை. இப்போ சொந்தக்காரர்களான் அம்மாவுக்கு எங்களை வீட்டுக்கு ஒரு அக்கா ஒன்றை விட்டு ஒரு அக்கா தாலி கொடுத்தது, இன்னொரு குடும்பம் தோடு கொடுத்தது, என்னோட குடும்பம் காசு கொடுத்தான் என்னை இங்கே அனுப்பிவிட்டது. அனுப்பிவிட அப்போ 25 வயசில் நான் இங்கே வந்துடுறேன். கஷ்டப்பட்டு கடன் பட்டு தான் என்னை அனுப்பினவேன். ஓகே, அப்படியான சூழ்நிலைமையில் நீங்கள் முதல்ல இந்த நாட்டுக்கு வந்தீர்கள்? பெர்லினுக்கு, ஜெர்மனி. ஓகே, அந்த நாட்களில் கிழக்கு நாட்களில் விசா தேவையில்லை. ஓகே, நாங்கள் ஈஸ்ட் பெர்லினுக்கு வந்து ஓகே, அப்புறம் ஈஸ்ட் பெர்லினில் இருந்து அப்புறம் வெஸ்ட் பெர்லினுக்கு 24 ஹவர்ஸில் வரணும். நாங்கள் வந்து அப்புறம் அங்கே 1.5 வருஷம் அங்கே இருந்தேன் நான். ஓகே, அப்புறம் தான் இங்கே வந்தேன் நான். நீங்கள் முதல் உங்களுக்கு 25 வயதில் நீங்கள் வருகிறீர்கள் நான் நினைக்கிறேன். அப்படித்தான் இருந்திருக்கோம். 25 வயதில் நீங்கள் யூரோப்புக்கு வருகிற பொழுது உங்களுக்கு என்னவா இருந்தது இந்த நாடு, இந்த சமூக வாழ்க்கை? என்னடா இங்கே வந்துட்டேன். அங்கேருந்து கிட்டத்தட்ட 5 வருஷங்கள் வெளிநாடு வர ஆயத்தப்படுத்தினான். 5 வருஷம் 77 இருந்து 4 வருஷம் 77ஆம் ஆண்டு ஆரம்பித்தேன்னா வெளிநாடு போகிறதுக்கு 4 வருஷம் வர முடியலை. அப்போ இங்கே நான் நினச்சேன் வெளிநாடு உழைக்க போகிறோம்ன்ட்டு நான் இங்கே நினச்சது. ஆனால் வந்து அடுத்த நாள் நினச்சாலும் தெரியும் போகணுமென்ட்டு. ஓகே, என்ன இது ஒரு பாஷை தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, அந்த தமிழை மாற்றின வச்சுருந்தேன் என்ன செய்யறது, தெரிஞ்ச இங்கிலீஷ் வாட்டி சொன்னேன் ஹவு ஓல்ட் ஆகி வேர் ஆகி கோயிங்
இதை வச்சு என்ன செய்கிறேன் நான் ஒண்ணும் செய்ய தான் நினச்சா தெரியும். இப்போ வீட்டு பாசம் வந்துட்டு நான் குடும்ப கவலை தெரியும் போகணுமென்று இருந்தது. ஆனால் நான் நினைக்கிறேன் ஆண்டவர் எனக்கு வச்சுருந்துக்கிற போகாமல் நிப்பாட்டி இருக்கிறார் ஆண்டவர். நல்லது பாஸ்டர். ஆண்டவர் உங்களை அந்த நாட்களில் கொண்டு வருகிற பொழுது நீங்கள் இயேசுவை அறியவில்லை. அப்படியானால் நீங்கள் பிரான்ஸுக்கு வந்த பின்பதாக தான் இயேசுவை சார்ந்து கொண்டிருக்கீங்களா? வந்து பேர்லினில் ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, சூலோகிச கார்டன் என்ற ஒரு ஸ்டேஷன். ஓகே, அது சொல்கிற ஊபான்னு சொல்கிறது. அங்கே வந்த வரைக்கும் சொன்னாங்க, நீங்கள் அங்கே போங்க, உங்களுக்கு வேலை இருக்கும், உங்களை ஆட்கள் உதவி செய்வாங்க, எல்லாம் கிடைக்கணும். அங்கே வந்து பார்த்தா என்னை விட 2000 பேர் ரோல் கிடக்குறாங்க. இலங்கை ஆட்கள், இலங்கைக்காரங்கள், பாகிஸ்தான்காரங்கள், ஆப்ரிக்கன்ஸ், இந்தியன்ஸ், பிலிப்பீன்ஸ், 2000 பேர் ரோல் அடக்குறாங்க. பார்க்கல. நாங்கள் வந்து ஜூலை மாதம் 13th ஜூலை 81 வந்தேன் நான். எல்லாம் என்ன இப்படி கிடக்கு தான் இடம் இல்லாமல். ஆனால் போலீஸ் வந்து கொஞ்சம் பேர் அள்ளி கொண்டு போகிறாங்க. வந்து இறங்கி ஒரு மணித்தியாலம் இல்லை போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க எங்களை. அப்போ நான் 2 பேர் வந்தேனாங்க. போலீஸ் வந்து எங்களை பிடிச்சி வந்தாண்டேன். பாஸ்போர்ட்டை கேட்டான், ஏறி போலீஸ் வந்து போனால் அங்கே ஒரு ரூமுக்குள்ள நாங்கள் 20 தமிழாக்கள், இலங்கை தமிழாக்கள். அப்போ எல்லாம் நாங்கள் அனுப்பப்பட போகிறோம். அப்போ என்ன, அப்போ நான் சரியான பக்தி ஹிந்துவில். இந்துவாக கும்பிட்டு அத்தனை தெய்வங்களையும் கையில் உணர்றான் நான். அப்படி தான் பக்தி. இப்போ நான் குரூப்பில் பாடைக்கையும் முதல் ஹிந்து பாட்டு பாடுவேன், 2வது கேத்தலிக் கிறிஸ்டியன் பாட்டு பாடுவேன், 3வது முஸ்லீம் பாட்டு 4வது புத்திஸ்ட் பாட்டு. இந்த 4 பாட்டு பாடின பிறகு தான் சினிமா பாட்டு பாடுவேன். அவ்வளவு பக்தி. வரைக்கையும் எம்மதமும் சம்மதம்ன்ட்டு சொன்னபடியாக நான் நம்பின கடவுளை அந்த சுருவங்களை நான் கொண்டு வந்தேன். நான் சரி, அதை நான் அப்படியான்னு சொல்ல மாட்டேன். அது எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டினது பெற்றோர், அந்த மதத்தை வச்சு. ஆமாம், ஒரு நாள் நான் இன்னொரு மதத்தை தாக்க மாட்டேன். அது எங்களுக்கு அஸ்திபாரம். கடவுள் பக்தியே எங்களுக்கு வளர்த்து தந்தது எங்களோட குடும்பம் அந்த மதங்கள் மூலம். அறியாமல் சிலதை செய்கிறப்போ, ஆனால் கடவுள் பக்தியை உண்டாகிறது அவங்க மூலம் தான். நிச்சயமாக. அப்போ இங்கே வந்து அந்த சுருவங்கள் இருக்குது. இப்போ அதையும் கொண்டு வந்திருக்கிறோம். ஜெயிலுக்கு 20 பேர், 20 பேர் ஜெயிலில் இருக்கிறோம். சொன்னாங்க, உங்களை திருப்பி அனுப்ப போகிறோம். இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. அப்போ அங்கே உள்ள ஒரு ஆள் ஒரு மாதிரி மயிலிட்டி ஆள் உள்ளுக்கு இருந்துட்டார். அவர் இங்கிலீஷ் தெரியும். அப்போ அவர் என்ன பார்த்தோன்னே சந்தோஷம், நாங்கள் ஒரே ஊராக. அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். இங்கிலீஷ் என்ன தெரியாது, டிரான்ஸ்லேட் பண்ண அங்கே அனுப்ப போகிறாங்க. 3 நாள் ஒழுக்க வச்சுருந்தாங்க. இருந்து சரி, எங்களுக்கு வேதனை. அப்போ அந்த நாள் டெலிஃபோன் இல்லை, எக்ஸ்பிரஸ் லெட்டர் எழுதுறேன் நான் வீட்டுக்கு உள்ளுக்கு இருந்து. இப்படி பிடிச்சிட்டாங்க, நாங்கள் திருப்பி வாரோம். அப்போ அந்த மனதுக்கு என்ன நோக்கம்ண்டா, நான் போய் தற்கொலை தான். எப்படி கடனை கட்டுறது? சரி, யார் தரப்போகிற ஒரு குடும்பம் இவ்வளோ அந்த வீட்டில் சாப்பிடவே வழி இல்லை, எல்லாம் கூலிக்காரோட வீட்டில் அம்மா வீடு விடப்போ மாவடிக்கிறதும் மிளகா குத்துறதும் பெட்டி, நாங்கள் ஓலையில் பெட்டி செய்து சுலகு செய்து நாங்கள் கொண்டு விற்கிறது. அடுத்தது பனங்களை கொண்டு விற்கிறார்கள் நாங்கள். அப்போ எப்படி கடனை கட்டுவேன் நான்? அப்போ அங்கே போனால் தெரியும், நான் அங்கே வாழ மாட்டேன், சாகிறதான் நோக்கம் தான் இந்த நோக்கம். அப்போ பிறகு கடிதம் போட்டேன், இப்படி அவசரமாக இப்படி எங்களை திருப்பி அனுப்ப போகிறாங்க. திருப்பி இன்னொரு கடிதம் போட்டேன்னா, என்ன செய்கிறது எனக்கு ஒன்று தெரியும். இங்கே பிடிச்சிட்டாங்க 2 எக்ஸ்பிரஸில் போயிட்டு, எக்ஸ்பிரஸ் தான் குயிக்காக போயிருந்தேன், இந்த DHL மாதிரி போயிருந்தானே. 3ஆம் நாள் சொன்னாங்க, நீங்கள் வழிக்கிடுங்க, உங்களை அனுப்ப போகிற மாட்டோம். 20 பேரும் அழாத ஒரு குறையில் வலிக்கிறான், அனுப்ப போகிறாங்க. எங்களோட ட்ராவல் செக்கெல்லாம் இருக்குது. சரி, ஆண்டவர் தான் எங்களுக்கு அன்று சொல்லி ஏதோ நாங்கள் நம்பின அந்த யோனா புத்தகத்தில் உங்கள் தெய்வத்தை கும்பிடுன்னு சொன்ன மாதிரி நான் என்னுடைய ஹிந்து கடவுளை தான் கும்பிட்டேன். நான் வேறு ஒன்று தெரியாது எங்களுக்கு. யாராவது இயேசு பற்றி சொல்லி தெரியல எங்களுக்கு. யாரும் பைபிளை பற்றி யாரும் பேசலையே. நாங்கள் ஒரு பாஸ்டர், ஜெபம், ஊழியம், சபைன்ற வாழ்க்கையில் கேள்விப்பட்டதே கிடையாது எங்களுக்கு. அதை பற்றி எங்களுக்கு தான் தெரிஞ்சு எங்களுக்கு. எல்லோரும் வலிக்கிட்டோம், கண்ணீரோடு வலிக்கிறோம். உடனே ஒரு வேனில் போலீஸ் ஏற்றிச்சுது, ஜெர்மன் போலீஸ் வேனில் ஏற்றிச்சுது. ஏற்றினோடனே எல்லோரும் அழுதான் தான் போகிறான்டா, அலையலை. சரி, வாழ்க்கை முடிஞ்சு அழுதான் போகிறோம். சரி, அந்த டவுனுக்குள்ளே வேன் நிற்குது, அவனோட வேன் நிற்குது. நின்றோடனே சொன்னாங்க, நீங்கள் போங்கன்னு கதவை திறந்து விட்டாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியலை. டவுனுக்கு நின்று கதவை திறந்தாங்க, இறங்கி போங்கன்ட்டு எங்களுக்கு ஷாக் ஆகிட்டது. இப்போ நர்ரோவில் 4 பேர் 20 பேர் நிற்கிறாங்க. எங்கே போகிறோன்னு தெரியாது. அந்த 20 பேரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அந்த சர்ச்சுக்கு நாங்கள் சர்ச்சுக்கு போய் அது அநேக குளியக்காரர். ஆமாம், எப்படி அந்த நீங்கள் நடுவில் இறக்கி விடப்பட்ட பிறகு என்ன ஆச்சு? அதான் மிக தெரியல. இறங்கி நிற்கிறோம்,
எங்கே போகணுன்னு தெரியல. அந்த டைமில் பீட்டர் என்ற ஒரு சகோதரன் அந்த நாட்டில் இருக்கிறார், இலங்கைக்காரன், இலங்கை தமிழ். அவர் வந்தார். அவங்களை பார்த்துட்டார். அவர் பார்த்து எனக்கு தெரியும் நீங்கள் இலங்கையை சேர்ந்த நீங்கள், நான் இடத்துக்கு சொல்கிறேன் அங்கே போங்க, உதவி செய்வாங்க. உதவி செய்வாங்கடா அங்கே. அப்போ நாங்கள் போயிட்டோம். அவர் அட்ரஸ் தந்தார். இப்போ நாங்கள் ஒரு மாதிரி பிடிச்சி ஆக்களை பிடிச்சி ஒரு ட்ரெயின் எடுத்து மெட்ரோ எடுத்து நாங்கள் 3ஆம் நாள் வந்து 3ஆம் நாள் அந்த சர்ச்சுக்கு போனால் ஒரு பெரிய சர்ச், ஒரு சுருவம் இல்லை. இப்போ நாங்கள் முன்னே கத்தோலிக்க சர்ச்சுக்கு போய் வழக்கம் தானே, ஒரு பக்கத்தில் மரியாள் இருப்பாங்க, ஏசு இருப்பாங்க, இது ஒன்றுமே இல்லை தானே, ஒன்றுமே இல்லை. வெறும் ஹோல், ஒரு 500 பேர் இருப்பாங்க. ஆடுறாங்க, ஜெர்மன் சர்ச், ஆடுறாங்க, பாடுறாங்க. அடுத்தது ஆப்ரிக்கன்ஸ், கானானியன், பாகிஸ்தான்காரர், இந்தியன், ஸ்ரீலங்கன், ஜெர்மன்ஸ், அமெரிக்கன்ஸ், இங்கிலீஷ்காரர் எல்லாம் பாடுறாங்க. 3 பாஷையில் பிரசங்கம் போகுது. ஒரு பாஸ்டர் ஜெர்மனில் செய்கிறார், டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில், தமிழில் அடுத்த மூளையும் போகுது. என்ன இது நடக்குது? அதான் இது என்ன இது கோயில்ண்டாங்க, கோயில் மாதிரி இல்லையே. ஒரு ஹோலுக்குள்ளே ஆட்டம் பாட்டம் சந்தோஷமாக நிற்கிறாங்க. நாங்கள் பின்னால் போய் நிற்கிறோம், என்ன நடக்க. அப்போ தான் சொன்னாங்க அந்த பாஸ்டர் உதவி செய்வார். பாஸ்டர் என்ற வார்த்தையாண்டு தான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரியாது. நாங்கள் பின்னால் இருக்கிறோம். அவற்றை பிரசங்கத்தில் எங்களுக்கு எங்கே இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. எங்களுக்கு 6 இடம் தருவாங்க, எவன் வீடு தருவான்னு தானே பார்த்துருந்தோம். நாங்கள் பிரசங்கம் பண்ணுறாரு பாச, ஒரு கோதாரியும் விளங்கலை எங்களுக்கு. என்னத்தை விளங்கு? நாங்கள் என்ன இதுக்காக வந்த நாங்கள் மைண்டெல்லாம் இரவு கங்கை தங்குறது, எப்படி கடனை கட்ட போகிறோம், என்ன நடக்க போகிறோம், என்ன செய்ய நடக்க போகுது. நடுவில் கிடக்கிற நாங்கள் ஏஜென்சிக்காரங்க ஏமாற்றி அனுப்பிட்டான் எங்களை. அப்போ இப்படி இருக்க பிரசங்கம் முடிஞ்சுது. பிரசங்கம் முடிஞ்ச ஒரு பிளாக் அமெரிக்கன் பாஸ்டர் சாம் ஃபீல்டுன்ற ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறார். அப்போ முடிய சொன்னார், யாருக்கு அதை ஜெபம் வேணுமெண்டா முன்னுக்கு வாங்கிட்டு. 2வது ஜெபம் என்ற வார்த்தை அண்டை தான் கேள்விப்படுறேன். முன்னுக்கு வாங்கின்றது அண்டை தான் கேள்விப்படுறோம். இப்போ முழங்கால் இருங்க ஜெபம் பண்ணுறோம்னா அதுவும் தான் கேள்விப்படுறோம். எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஒரு கத்தோலிக்க சர்ச்சு போனால் இல்லை தானே, இப்போ கும்பிட்டு வந்துடுவோம் தானே. என்னோட வந்தவங்க எல்லாரும் இப்போ முழங்காலே இருந்துட்டாங்க. நான் போகலை. ஏன் போகலன்ட்டா நாளைக்கு வீட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே. இது கடவுள் அனுப்பினேன். நாங்கள் இங்கே நீ போய் என்ன இதுக்கான பயம் எனக்கு. அப்போ நான் சரியான ஸ்ட்ராங் ஹிந்து சிலோனில் நான் பாட்டுக்காரனாக இருந்தபடியாக ஸ்கூலில் நான் தான் தேவாரத்துக்கு ஸ்பெஷலிஸ்ட். ஏன் பள்ளிக்கூடத்துலேயும் தேவாரத்துக்கு நான் ஸ்பெஷலிஸ்ட்டாக நான் தான் தேவாரம் பாடுறது. இன்னொரு அந்த நாள் டிஎம் சவுந்தரராஜன் மாதிரிலாம் பாடுவேன். நான் ஷியாலு கோந்தராஜன் குரலில் பாடுவேன். நான் வாணி யார் ஜெயராமன் அவற்றை குரலில் பாடுவேன். நான் அப்போ பல குரலில் பாடுவேன். அந்த சினிமா பாடுவேன். இப்போ இங்கே வந்தால் சர்ச்சுக்கு வந்துட்டால் என்ன நடக்குது இங்கே, என்ன முழங்கால் இருக்க போய் சொல்கிறாங்க. 19 பேரும் போய் இருந்துட்டாங்க முழங்கால். அதில் 2 பேர் பெந்தைக்கோஸ்தேக்காரர், அதில் 2 பேர் மட்டும் கத்தோலிக்காக்கள். எல்லாரும் போயிட்டாங்க. நான் பின்னாடி பார்த்தேன், என்னடா வந்தவன் இப்போ முன்னாடி நிற்கிறான். அப்போ என் மைண்டில் ஒன்று வேலை செய்யுது. இந்த பாஸ்டர் ஜபிக்க வந்தவனுக்கு உதவி செய்தால் நம்ம நிலைமை என்ன? அதில் அந்த சொன்ன ஆப்பிரிக்கன் பாஸ்டருக்கு தானே அவன் ஜெபிச்சு அவங்களுக்கு உதவி செய்ய நான் போகாத என்ன உதவி செய்யலண்டா அந்த மைண்டில் முன்னே போனேன். ரைட் பாஸ்டர், நான் நினைக்கிறேன்டா ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இங்கே தான் உங்களுடைய டேர்னிங் பாயிண்ட் ஆரம்பிக்குது. இதை குறித்து நாங்கள் பேசுவோம். நேயர்களே, இதுவரை ரெவரண்ட் ஆபேல் கணேசனுடைய வாழ்க்கையிலே இலங்கையிலே பிறந்த ஒருவரை அவருடைய வாழ்க்கையின் வறுமையை பற்றி பல காரியத்தை அவர் குறிப்பிட்டார். அந்த சூழ்நிலையிலிருந்து எவ்விதமாக அவர் புறப்பட்டு ஐரோப்பா தேசத்துக்கு வந்தார் என்றும், அன்றைக்கு ஒரு நாள் திருப்பி அவர் இலங்கைக்கு போக வேண்டும் என்று இருக்கிற அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் ஒரு முன்குறித்த திட்டம் வைத்திருந்ததினால் இவரை நிறுத்தி ஒரு திருச்சபைக்கு போகிறார். அங்கே என்ன நடந்தது, எப்படி அவருடைய வாழ்க்கை மாறினது என்பதை குறித்து சிறு இடைவெளிக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம். சிறு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நித்திய பயணம் தொடரும். My name is Pascaline Ganeshan. I am married to Pastor Abel Ganeshan, and we are serving the Lord for 32 years. Actually, since we got married, the same year we got married, we started the church, and we got married in February, and the church actually started the ministry in August 1991. And so I'm very happy because I have a very good husband. And what really I like about him, that he really loves the Lord, and he's very good to me, and together we are serving the Lord.
So I'm very happy about that. I was praying to have a good husband. I wanted to get married for so long, but really I waited patiently, and the Lord gave me just the right husband. And really he loves people, and he's devoted really to help people, and of course he's devoted to the Lord. So that is what I can say. I'm so happy to be his wife. God bless you. வெல்கம் பேக் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, ரெவரன் ஆபேல் கணேசனுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். இலங்கை தேசத்திலிருந்து இப்பொழுது அவர் ஐரோப்பா தேசத்தை நோக்கி வருகின்றார். அவருக்கு ஆண்டவர் கிருபையினாலே ஒரு திருச்சபைக்கு போகிற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இல்லை என்று சொன்னால் அவர் மீண்டும் இலங்கை நோக்கி போக வேண்டியிருந்திருக்கும். இப்பொழுது திருச்சபையிலே ஆராதனைகளை கலந்து கொள்கிறார். அங்கு நடைபெறுகிற பிரசங்கத்தை கேட்கிறார். 19 பேர் முன்பதாக போய்விட்டார்கள். நான் ஏன் போகணும் என்ற கேள்வியோடு இருந்தவர். இவருடைய வாழ்க்கையில் தேவன் எப்படி ஒரு திருப்பு முனையை கொண்டு வந்தார் என்பதை குறித்து நாங்கள் பார்ப்போம். பாஸ்டர் சொல்லுங்கள், அந்த 19 நபர் போன பின்பு நீங்கள் யோசிக்கிறீங்க, போகாவிட்டால் எனக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை நான் இழந்துடுவேன் அப்படின்னு. அதன் பின்பதாக எப்படி உங்களுக்கு ஏற்றுக்கொண்டீங்க? அவர் இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணா பிறகு நான் போனதே உதவிக்காக. நான் அவர் இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணது அழுகிறது நாலு தான் உண்மை. ஆனால் எனக்கு ஒன்று விளங்குறேன், நாலு தானே விளங்குறேன் எனக்கு. ஆனால் போனது உண்மை இடம்பத்துக்கு. ஆனால் அன்றைக்கு இரவே அந்த பாஸ்டர் எங்களுக்கு 20 பேருக்கும் என்னோட சேர்த்து 19 பேருக்கும் 10 வீடுகள் இடம் எடுத்திருந்தார்கள். அப்போ நாங்கள் நினச்சோம் வெள்ளைக்காரன் பிள்ளைங்களை விட்டாங்க, தங்க இடம் கிடச்சிடுது. அப்போ நான் நினச்சேன்டா, நான் நினச்சது அப்போ இப்படி ஒரு நாள் வந்த இந்த பாஸ்டர் இடம் தந்தால் இந்த சர்ச்சுக்கு வந்தால் அந்த பாஸ்டர் விசாவுக்கு எல்லாம் உதவி செய்வார். அந்த நோக்கத்தில் இப்போ நைட் மீட்டிங் போனது இயேசு ஹோட்டையில் பாஸ்டர் உதவி செய்வார். அடுத்தது அந்த பாஸ்டர் எங்களுக்கு நல்லா உதவி செய்தார். அடுத்தது சண்டே போனது விலங்கையில் போனான், டிரான்ஸ்லேட்டருக்கு விலங்கையில் போனான். இப்படியே 3 மாதம் போனது பாஸ்டர் ஏமாத்தினான். உதவிக்காக தான் போனேன். நான் ஏன் இயேசு வைத்துக்கொள்ளணும்? நான் ஹிந்து, எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை விசா, வேலை, என் காசு எடுத்து என் குடும்பத்தை பார்க்கணும். ஏன்னா கடன்பட்டு வந்திருக்கிறேன். 3 மாதம் போய்க்கு ஒரு பிரசங்கம் பாஸ்டர் ஞானசானத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுறார். அப்போ நான் என்ன செய்தேன், இந்த பாஸ்டர் இவ்வளோ தூரம் பாருங்க, அவங்க தங்களோட விஷயத்துக்கு வந்துட்டாங்க, எங்களை எப்படி ஏமாத்துறாங்க, இந்த ஞானசானம் வந்து எடுக்குச்சு. நான் முதல் கேள்விப்பட்டேன், ஞானசானம் கேள்விப்பட்டேன். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி முடிய பாஸ்டர்னா ஞானசானம் எடுக்கிறாங்க கேட்குங்க, நான் உயர்த்தலை, நானே உயர்த்தணும். அப்போ ஆனால் நான் சரி எங்களை கொண்டு ஞாசம் எடுத்து தங்களுக்குள்ளே மாற்றுவாங்கள்ட்டு நாங்கள் எடுக்கல. பாச சந்தோஷமாக கொஞ்சம் பேர் ஓமனு சொல்லி ஞாசம் எடுத்தாங்க. நான் வீட்டை வந்த உடனே தான் மனதில் ஏதோ ஒன்று என்னோட பேச ஆரம்பிச்சிட்டு, நீ எவ்வளவு காலம் ஏமாற்ற போகிற? இப்போ 3 மாதம் ஏமாத்துற ஊழியக்காரன். ஆனால் எனக்கு ஏமாத்திரம் தெரியாது, இயேசு அறியல். நாங்கள் இப்போ மனதில் ஒன்று தோணுது, நீ எவ்வளோ அப்படி செய்ய போகிற மனச்சார்ஜி வேலை செய்ய ஆரம்பிச்சிடு. ஆண்டா நான் ஏமாத்துறேன், ஏமாற்றி சாப்பாடு வாங்குறேன், ஏமாற்றி அந்த வீட்டில் இருக்கிறேன், ஏமாற்றி சேர்ச்சுக்கு போகிறேன். நான் இப்போ பாட்டுக்காரனு அங்கே பாட விட்டாங்களே என்ன, அப்போ அதில் பாட்டுக்காக போகிறேன்னு சேர்ச்சுக்கா. ஒவ்வொரு சேர்ச்சுக்கு போனதுக்கு ஒரு காரணம் இருந்தது. ஆனால் வேறு ஒரு கடவுளை அறியணும் அந்த நோக்கம் இல்லை. வீட்டை வாரம் ஒரு ஃப்ரெண்டு வந்தான், வீட்டை வந்து மனச்சாட்சி கஷ்டமாக இருக்குது. ஃப்ரெண்டு வந்தான், ஏன்டா நீ கவலை? அப்போ எனக்கு கவலையாக உள்ளம் கவலையாகிட்டுது. ஏன் கவலையாகிட்டு கேட்டேன் என் ஃப்ரெண்ட். இல்லையாடா, நான் உண்மையாக 3 மாதம் உண்மையாக விரும்பிச்சு வச்சு போயில்லை. நான் எந்த குடும்பத்தை உதவி கடனுக்காக போனான். ஆனால் இன்றைக்கு ஏதோ ஒரு மனம் சரியில்லை. இந்த பாச ஞானசாமி பேர் பேசினாதானே எனக்கு மனம் சரியில்லை, அதால் நான் கவலையாக இருக்கேன். அப்படின்னா இல்லையாடா, நீ ஜெபம் பண்ணண்டார் அந்த ஃப்ரெண்டு. என்னத்தை ஜெபம் பண்ணுறது? யார்கிட்ட ஜெபம் பண்ணுறது? இல்லை, நீ ஜெபம் பண்ணி ஏசு அங்கே தான் இருக்கிறாருண்டார். அவர் சொல்கிறார், அப்படி ஏசு அங்கே இருக்கிறான்னு கேட்டேன் நான். ஏசு ஆவியாக இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? எங்களுக்கு ஒரு பொருள் இருந்தது கும்புறதுக்கு, ஆவி என்ற. நீ சும்மா சொல்லு, இயேசு எப்படிப்பட்டாண்டா ஒரு ஃப்ரெண்டோட ஒரு ஃப்ரெண்டு பேசுகிறது போல் நீ இருக்கிற இடத்துலேருந்து இயேசுவோட பேசண்டா எனக்கு எப்படி பேசுகிறது? ஆனால் அவன் சொல்லிட்டு போயிட்டான். இப்போ நான் நம்புங்க பாஸ்டர், பெட்டில் இருக்கிறேன், இரவு 12 மணி இருக்கும் பெட்டில் இருக்கிறேன். காலை போன கால் மடித்து கொண்டு கண் மூடையில் இப்படியே இருந்து கொண்டு இயேசுவே உங்களோட சில கேள்வி கேட்கணும், நான் இப்படி தான் கேட்குறேன். இவங்க சொன்னாங்களே உங்களோட கதைச்சா எல்லாம் செய்வீங்கண்டு. ஆனால் நான் இப்போ 25 வருஷம் நான் ஹிந்துவாக இருந்தேன். இந்த ஹிந்து முறை தான் என்னை வளர்த்தது, படித்தது, சாப்பாடு இருந்தது. இதில் வந்து இயேசு கடவுள், அதெல்லாம் கடவுள்னா இதை நம்புறது. நீர் யார்? இவங்க சொல்கிறது உண்மையா? ஏன் நீர் என்னை கொண்ட காட்டக்கூடாது? நீர் உண்மையாண்டா இப்படி தான் ஜெபிக்கிறேன். நீர் ஏதாவது ப்ரூவ் பண்ணும். இவங்க சொல்கிறது என்னால் கேட்குறதுக்கு நான் குழந்தை பிள்ளை இல்லை. நான் சொல்கிறேன், நான் குழந்தை பிள்ளை இல்லை. இப்படி சொன்ன உடனே என்ன நடக்குது? அப்படி சொல்லிட்டுங்க முன்னுக்கு இயேசு அப்படியே நிற்கிறார். என்னை போல வெள்ளை உடுப்போட வெள்ளைக்காரன் மாதிரி, வெள்ளைக்கா ஒன்றுக்கு வந்து ஹிப்பி வளர்த்தவர், நான் தான் இயேசு வந்தார்.
முன்னுக்கு உங்களை போல் என்ன போல் நான் தான் இயேசுவண்டேன் வந்து நான் தான் இதை இயேசு ஒரு 1 hour என்னோட கதைச்சிருப்பேன். காய்ச்சா பிறகு டக்குனு மறைஞ்ச அப்புறம் எந்த கவலையெல்லாம் குடும்பத்தை பற்றி தானே திடீரென்று நான் இருந்த சுவரில் இந்த ரூமுக்குள்ள சுவரில் என்னுடைய ஐயா அம்மா அத்தான் அக்கா தம்பிமார் பிள்ளைகள் அவ்வளோ அவரையும் காட்டுறார். சினிமா மாதிரி பார்த்துட்டுருக்கார் இருந்த ரூமுக்குள்ளே. ஏசு மறைஞ்சிட்டார். சினிமா மாதிரி ஒரு கலர்ஸ் டிவி பார்த்த மாதிரி ஒரு கலர் சினிமாவில் இருந்த மாதிரி பார்க்குறேன். ஃபுல் சுவரில் பார்க்குறேன். பார்த்தா கீழே எழுதிருக்கு நான் உன் குடும்பத்தை பார்த்துக்கொள்வேன். அவ்வளோதான். அதோட ஃப்ரீ ஆகிட்டேன். ஏதோ ஒன்று என்னை விட்டு போன மாதிரி. ஆனால் அதுக்கு முதல் பாஸ்டர் அந்த ஜெர்மனில் எங்கே தங்கினாலும் இரவில் வந்து ஒரு ஒன்று அமர்த்தும் என்ன ஏதோ ஒன்று எனக்கு மேலே உட்காரும் வந்து அமர்த்தும். என்னால் கதைக்கு இல்லாது பேச இல்லாத குள்ளறவன் பக்கத்தில் உள்ளவனுக்கு தெரியவே தெரியாது. அன்றைக்கு தான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததையில் இயேசு எப்போ பார்த்தனோ மற்றதெல்லாம் நான் கும்பிட்டதெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு கடவுளாக தெரியல. அது ஒரு மண்ணும் கல்லும் இதாக தெரிஞ்சது. ஆனால் அன்றைக்கு விடுதலை பெற்றுட்டேன். நல்லது. அன்றைக்கு உங்கள் உள்ளத்தில் மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உங்களுக்கு தன்னுடைய வெளிப்பாட்டு மூலமாக உங்களுக்கு நிரூபித்திருக்கிறார். நீங்கள் யார் என்ற கேள்விக்கு ஒரு நல்ல பதிலை கொடுத்தார் ஆண்டவர். இதன் பின்பதாக நீங்கள் எப்படி இயேசுவுக்கு பூரணமாக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து திருச்சபைக்கு போய் இனி உண்மையாக போகணும் என்ற ஒரு எண்ணம் எப்படி உங்களுக்கு வந்தது? ஆனால் அதுக்கு பிறகு தெரிஞ்சிட்டது. நான் சொல்லிட்டேன் அந்த பிரதருக்கு எல்லாம் சொல்லி அடுத்த நாள் சாட்சி சொல்லிட்டேன். சாட்சி சொல்லிட்டேன். டிரான்ஸ்லேஷன் சாட்சி அவங்க நான் சொல்லிக்க ஒரு நாள் தமிழில் சொல்லி ஜெர்மனில் சொல்லுவாங்க. சாட்சி சொல்லி ஒழுங்காக சேர்ச்சுக்கு போனேன். ஒழுங்காக எல்லாச்சும் கொடுத்தும் போனேன். ஆனால் பிரச்சனை கடன். ஒரு கடனை பிரச்சனை எல்லாம் சரி. இப்போ தங்குற இடம் சரி, விசாவும் அங்கே தந்துட்டாங்க. இப்போ பிரச்சனை எப்படி கடனை நான் வைக்கிறது. அப்போ தான் ஒரு 2 மாதம் இதெல்லாம் போன அப்புறம் ஒரு மாதத்துக்கு பிறகு நான் ஒரு வெள்ளைக்காரவெல்லாம் இருந்தேன். நான் அவர் ஜெர்மன், அவன் அமெரிக்கன். அங்கே தான் விட்டவங்க உதவிக்கு பாஸ். அவங்க தான் என்ன பார்க்குறாங்க, ஒரு பிள்ளை மாதிரி பார்க்குறாங்க. அந்த பிள்ளையும் சின்ன 3 பிள்ளைகள். நானும் அவங்க பிள்ளையில எந்த பிள்ளைகள் மாதிரி பார்த்துட்டுருக்கிறேன். அவங்களுக்கு பார்க்க ஒரு நாள் ஒரு லேடி வந்தாங்க அந்த வீட்டுக்கு வந்து கதவை தட்டினாங்க. இப்போ எனக்கு முழுக்க கடன். ஏசு சொல்லி தான் உன்னை பார்த்துக்கொள்வேன், குடும்பத்தை நான் பார்த்துக்கொள்வேன். இயேசுவை பார்த்துட்டேன். எனக்கு தெரியும் இயேசு கடன் நல்லா 100% தெரியும். ஆனால் பிரச்சனை கடன்லாம் பிரச்சனை. எப்படி கடன் வீட்டிலேருந்து கடன் பெறேன் தம்பி கடன். ஒரு லேடி வெள்ளைக்கார லேடி எங்களோட சர்ச்சுக்கு போகிற லேடி வந்தாங்க. வந்து கதவை தட்டுறாங்க. தட்டினா நான் இந்த வீட்டுக்காரப்போ கதவை திறக்கிறாங்க. திறந்தோடனே அவன் சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்காரர் சொல்கிறான் உள்ளுக்க வாங்கன்ட்டு. உள்ளுக்க வந்தேன்னு சொன்னோடனே அவன் சொன்னான், நீ என்ன வந்தீங்கன்னா நான் விரட்டாண்டுக்கு அந்த உள்ளுக்கு வந்து இருக்க சொன்னாங்க. அவன் சொன்னால் இந்த கணேசனோட உள்ளார் ஒரு ஒற்றை எழுதி கணேசன். யார் இந்த கணேசனோட இந்த அட்ரஸும் கணேசன் இங்கே தான். அவன் தாத்திரி கனவில் இவற்றை பெயரும் இந்த அட்ரஸும் எனக்கு ஆண்டு வந்தது. அவன் சொல்கிறான் வந்து ஒரு லேடி எங்கிட்ட சேர்ச்சிக்கு போகிறவன். அப்போ நான் பார்க்கல அவன் எனக்கு ஆரண்டு தெரியாது. அந்த சேர்ச்சி தான் மாறவன். இந்த பெயர் இவற்றை பேர் இது கணேசன் உண்டு. கீழே கூட அட்ரஸ் இதுக்கு தான் போக சொன்னான். அவன் இந்த வீடு தான் இவர் தான் என்னை கூப்பிட்டேன். நான் குஷனிக்க சமைச்சேன் நான் வீட்டுக்கு. இதுதான் அப்போ என்னை கூப்பிட என்ன இருக்க தான் இருந்தேன். இந்தாங்க 1000 டோச்சுமார்க். 1000 டோச்சுமார்க் அந்த நாளில். இப்போ 42 வருஷம் யோசிங்க. அவாட்ட என்னோட தந்தா அவன் இதுதான் இயேசு கொடுக்க சொன்னது. எனக்கு இயேசு தரிசனத்தில் வந்து உன்ற பேரை சொல்லி அட்ரஸ் கொடுக்க சொன்னால் காசு கொடுத்தா எடுத்து தந்தா அந்த காசு அக்கா அவாண்டே கொடுத்தேன். அது வந்த வீட்டுக்காரர்கிட்ட அவன் வீட்டை அனுப்பிச்சிடும். அந்த காசில் பாஸ்டர் அந்த நாளில் என்ற கடன் கட்டி எல்லாற்ற கடனும் கட்டி 1 ஏக்கர் காணி வேண்டி வீட்டுக்காரர் வீடும் கட்டிட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு பாரமும் இல்லை. அதுக்கு பிறகு எனக்கு வாழ்க்கை இயேசு தான். ஆனால் அந்த வீட்டுக்காரர்கள் 82 டிசம்பரில் அவருக்கு வேலை மாறி ஃப்ரான்ஸுக்கு வரணும். அவங்க என்ன செய்தாங்க, உன்னை நாங்கள் கொண்டு போகிறோம். நீங்கள் அவர்களோடு தான் இருந்தீங்க. அவங்க தானே வச்சு பார்த்தது 3 மாதம் இல்லை. முதல் 1 மாதம் சுவிஸ்காரன், 2வது மாதம் ஒரு ஜெர்மன்காரன், 3வது இவங்களை வச்சு பார்த்தது. அவங்க தான் ஹஸ்பண்ட் வேலைக்கு வர இங்கே கொண்டு வந்தது. இங்கே கொண்டு வந்து ஒரு 2 கிழமை சேர்ச்சுக்கு போனேன். பாஷா விளங்கையில் சேர்ச்சுக்கு போனேன். இங்கிலீஷில் ஃப்ரான்ஸில் எனக்கு இங்கிலீஷ் விளங்கையில் அப்போ தெரியாது எனக்கு. அப்போ தெரிஞ்சா எங்களுக்கு சேர்ச்சுக்கு அந்த குடும்பமும் கிறிஸ்டியன். அவங்களுக்கும் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கிட்டத்தட்ட 4-4.5 வருஷம் ஆண்டவர் இல்லை. அந்த 4-4.5 வருஷம் பாவம் நரகம் எனக்கெல்லாம் தெரியும். முழு உலகத்துக்குள்ளே நான் போயிட்டேன். போனால் 87ஆம் ஆண்டு தெரியுமா உங்களுக்கு
என்ன ஜீவ ஊட்டா ஜீசஸ் அந்த ஜெனி சபை தேவசீலன் பாஸ்டர் ஜெனி சிஸ்டர் ஜெனி அவங்க 87ஆம் ஆண்டு சபையை ஆரம்பித்தது. அப்போ நான் உலகத்துக்குள்ளே இருக்கிறேன். அவங்க சபை சிஸ்டர் ஜெனி என்று நல்ல ஊழியக்காரர், அவங்க தான் என்ன பார்த்தது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இங்கே கொஞ்சம் ஊழியம் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நோட்டீஸ் பார்த்துட்டு, அப்போ நான் ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தேன், நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனராக இருந்தேன். நான் அப்போ நோட்டீஸ் அதை வந்துட்டாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் நோட்டீஸ் கொண்டு உடனே போனேன் மீட்டிங். அங்கே போனால் என் சரித்திரமெல்லாம் சொல்லிட்டேன், என்ற சாட்சியெல்லாம் சொல்லி அந்த சபையில் 87லேருந்து 90 மட்டும் அங்கே இருந்தேன். நான் 87 இருந்து அந்த அவனோட சீனியர் பாஸ்டர் லண்டனில் பாஸ்டர் ஹேட்ரியன் ஹூக்ஸ் உண்டு. ஆனால் 90ஆம் ஆண்டு எனக்கு ஒரு நடத்துதல், எனக்கு அங்கே இருக்காத ஒரு நடத்துதல் வந்துட்டுது. அவங்களோட மனஸ்தாம் இல்லை, கோபம் இல்லை, என்னை 3 வருஷம் அவங்க தான் வளர்த்தது, என்னை உருவாக்குனவங்களாம் சிஸ்டர் ஜெனி அவங்க பாஸ்டர் தேவா இருக்குது, தேவசீலன் இருக்குது தானே, அதெல்லாம் ஒன்றா வளர்ந்தாங்க. நாங்கள் நல்ல மனுஷன், நல்ல ஊழியக்காரர் வளர்ந்து கடைசியாக 90ஆம் ஆண்டு எனக்கு அங்கே இருந்து போகிற சூழ்நிலை வந்துட்டு. அப்போ நான் இருந்த வீட்டுக்காரர் சொன்னேன், எனக்கு மனதில் சமாதானம் இல்லை, கோபம் இல்லை. அவங்களோட லண்டனுக்கு போனேன், அவங்கள மெயின் சீனியர்ஸ் பாஸ்டர் பார்த்தேன்னு பேசினாங்க. ஜெனிசிஸ்டர் எல்லாருக்கும் சொல்லி அவங்க ஜெபம் பண்ணி சரியாப்பா உங்கள் விதத்தில் போட்டு அனுப்பிவிட்டாங்க. வந்து அந்த வெள்ளக்கார ஒரு ஃப்ரெஞ்ச் ஏஜுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஃப்ரெஞ்ச் ஏஜுக்கு போனேன். அந்த ஃப்ரெஞ்ச் ஏஜுக்கு போய்த்தான் அங்கே ஊழியக்காரனா நான் அங்கே வளர்ந்தேன். வளரைக்கு தான் 90ஆம் ஆண்டு நாங்கள் கிட்ட அதே வருஷத்தில் 90ஆம் ஆண்டு நான் கல்யாணத்துக்கு ஆட்சேபிக்கிறேன். இப்போ கல்யாணம் வீட்டில் சொல்கிறேன், கல்யாணம் கட்டு எப்படி மாப்பிள்ளை, எங்களுக்கு தமிழாக்கள் தெரியும் எனக்கு, அதனால் எப்படி கல்யாணம் கட்டுறது எனக்காகவும் சிலர் பார்க்குறான், கிடைக்கல. அப்போ தான் ஒரு ஃப்ரெஞ்ச் சர்ச்சில் மூப்பராக இருக்கிறேன், நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன். நான் இது கேட்க தான் காதில் சத்தம் கேட்குது. ஆண்டவர் சொல்கிறார், அதுவும் அந்த பொம்பளையை பாருண்டு இவா கையை வச்சு வேர்ஷிப் பண்ணி கொண்டுக்கிறான். அதாங்க இந்த ஃப்ரெஞ்ச் சர்ச்சில் கையை வச்சு வேர்ஷிப் பண்ணி கொண்டு கேட்க இவா ஆண்டவர் சொல்கிறான், அந்த அவாத்தை நீ கல்யாணம் கட்ட போகிறேன். இவாவை காட்டி 90ஆம் ஆண்டு கையை உயர்த்தி பூஷை பண்ணுறோம். அதுதான் அவள் பேரண்ட் அன்றைக்கு. அப்போ ஆண்டவரே என்ன இவ தான் கட்ட போகிறேன், இதுதான் உனக்கு கல்யாணம் கட்ட ரொம்ப பண்ணேன். நான் இருந்த குடும்பத்துக்கு சொன்னேன், இந்த விஷயமெல்லாம் சொன்னேன். அவள் சொன்ன வெயிட், ஆண்டவர் உனக்கு சொன்னேன் அவைக்குன்னு சொன்னேன். ஆனால் ஒரு கிழமையில் இவங்களை எங்கட வீட்டை வராங்க, சேர்ச்சால வீட்டை வராங்க. ஒரு கிழமை அந்த வீட்டுக்காரர் இவங்களை இன்வைட் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த நான் இவாளும் பேசிக்க தான் இவாவுக்கும் ஏதோ சம்பவம் தெரியும். என்ன பார்த்தோன்னே இவாக்கு ஏதோ ஒரு மனதில் ஒரு ஆவியானவர் ஏவரார், என்ன பெரியவர். அது அப்புறம் எனக்கு பேசணும்னு தெரிஞ்சிட்டது, கர்த்தர் நம்ம தெரிஞ்சிருக்கிறாருன்ட்டு. அதோட நான் குடும்பத்துக்கு சொல்லி முதல் நான் போனது பாஸ்டர்கிட்ட. இந்த காரியத்தை முதல் பாஸ்டருக்கு சொன்னேன். இவங்க அவனோட குடும்பத்துக்கு சொன்னாங்க, என் குடும்பத்துக்கு சொன்னாங்க. 91ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 9 வந்து 2 குடும்பம் சபையெல்லாம் சேர்ந்து நான் கல்யாணம் செய்து வச்சாங்க. 91 எங்களுக்கு என்ன விருப்பம், கல்யாணம் கட்டிட்டோம், பிள்ளைக்காரி, நானும் வேலை செய்து நினைப்பேன், என்ஜாய் பண்ணுவோம், லைவ் என்ன சம்பாதிப்போம், வீடு வேண்டுவோம், பிள்ளைகளை பெறுவோம், நாய் பூனை வேணும், இவங்க அதான் விருப்பம், என்ஜாய் பண்ணுவோம். அன்றைக்கு ஏப்ரல் மாதம் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தது, இப்போ கனடாவில் இருக்கிறார், யோகநாதன் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தவர். அவர் என்னோடய ஃப்ரெண்டு. அவர் இருக்கேக்க அவர் எனக்கு சொன்னார், அண்ணா இங்கே ஒரு ஜபக்குழு இருக்குது, ஜபக்குழு உதவி செய்ய ஆட்கள் இல்லை. அப்போ நான் ஃப்ரெஞ்சு வச்சு போகிறேன். ஓகே. அப்போ தெரியுமா கனடாவில் வச்சுத்தார் பாஸ்டர் சுரேனண்டு, அவர் ஒரு ஜபக்குழு நடத்தி கொண்டவர், ஒரு 10 பேருக்குள்ளே ஜபக்குழு நடத்தி கொண்டவர். அவரோட குழுவாரண்டா இந்தியா தெரியுமா, இந்தியாவில் ஜோன் ராபிநாதன் ஒரு ஊழியக்காரன் தான் இந்தியாவில், அவரோட குரூப் தான் இது. அப்போ ஒரு 10 பேர் நடத்தி கொண்டிருக்கிறார். இவங்க சொன்னாங்க, இந்த பாஸ்ட் இவர் ஃப்ரெஞ்ச் சபையில் ஊழியம் செய்கிறார், இவர் எடுத்து எங்களுக்கு ஹெல்ப்பு கேட்ப மாட்டேன். என்னிட்ட வந்தாங்க. அப்போ என்னோட இருக்கிற நாதனோட ஃப்ரெண்டு நாதன் கொண்டு வந்து காரியப்படுத்தினா, நான் சொன்னேன், நான் ஊழியம் உனக்கு நான் செய்ய மாட்டேன், உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் ஒரு சபையில் மூப்பராக இருக்கிறேன், நான் உதவி செய்யணும்னு சொல்லி உதவி செய்துட்டு வரைக்க இப்போ ஏப்ரல் மாதத்தை ஆரம்பித்தது, ஜூலை மாதத்தில் கொஞ்சம் ஒரு 25 பேராக வந்துட்டு வந்தோன்னா அவங்க தெரிஞ்சிட்டது, இவர் தான் இதுக்கு பொருத்தமான ஆளட்டு. யார் பிரதர் பாஸ்டர் சுரேன் இல்லாத இவர் பொருத்தமான இவர் தான் கத்துறது. அப்புறம் நான் என்ன கேட்டுச்சினேன், நான் சரி உபவாசம் பண்ணி நான் சில ஊழியக்காட்டை கேட்டு கடைசியாக இப்போ அந்த ஊழியத்தை நானே பொறுப்படுத்தி செய்ய ஆரம்பித்தேன். இப்போ நான் பொறுப்படுத்தி செய்ய ஆரம்பித்தோன்னா ஊழியம் வளர ஆரம்பிச்சிட்டு ஊழியம். அப்போ நாங்கள் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி 91ஆம் ஆண்டு சபையாக ஒரு வீட்டெல்லாம் ஆரம்பித்தேன். 25 பேரோட. என்ன பேர் சபை? சியோன் சுவிசேஷ சபை. அந்த எல்லாம் நான் தான் பார்த்தேன். அது பிறகு சுரேன் பாஸ்டர் சுரேன் அவர் கனடா போயிட்டார்.
ஆனால் பிறகு அந்த ஊழியம் எனக்கு 32 வருஷமாக நடத்தி கொண்டிருக்கிறேன் நான். இன்றைக்கு ஃப்ரான்ஸில் 5 சபைகள் இருக்குது, சைப்ரஸில் இருக்குது, நோர்வேயில் இருக்குது, பெர்லினில் இருக்குது, இந்தியாவில் சபைகள் இருக்குது, இலங்கையில் இருக்குது. இப்படி எல்லா இடமும் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து வரேன் இந்த தேசத்தில். அதே மாதிரி நானும் கல்யாணம் செய்து 32 வருஷங்கள். எங்களுக்கு குழந்தைகள் இல்லாவிட்டாலும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த ஊழியத்தை உண்மையாக நல்லா இன்றைக்கு நல்ல ஊழியக்காரன் எனக்கு இருக்கிறாங்க, நல்ல பாசஸ்மா எனக்கு இருக்கிறாங்க, நல்ல சபை ஜனங்கள். இப்போ அதாவது என்னுடைய ஊழியத்தில் முழு சப்போர்ட் இந்த சபையும் இந்த ஜனங்களும் தான். நல்லது பாஸ்டர், ரொம்ப அருமையாக உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக கொடுத்து உங்களை மீட்டு உங்களுக்கு ஒரு திருச்சபை ஊழியத்தை கொடுத்து இன்றைக்கு பேர் சொல்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை வழி நடத்தியிருக்கிறார். சிறு இடைவேளைக்கு பிறகு உங்களுடைய எதிர்கால தரிசனங்கள், நீங்கள் சாதித்த விடயங்கள், உங்களுடைய பாடல் ஊழியங்கள், பல விடயங்களை குறித்து நாங்கள் பேசுவோம். நேர்களை இதுவரை ரெவரண்ட் ஆபேல் கணேசன் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்விதமாக இவரை மீட்டார், இவருடைய வாழ்க்கையில் எப்படியான ஒரு திருப்புமுனை மூலமாக இவர் மனம் திரும்பினார், இவர் எவ்விதமாக கர்த்தருடைய அழைப்பின் பேரிலே இவர் திருச்சபைக்கு சென்று திருமணமாகி இன்று சியோன் சுவிசேஷ திருச்சபையினுடைய தலைமை போதராக கர்த்தர் எப்படி இவரை இந்த பிரான்ஸ் தேசத்தில் நடத்துகிறார் என்பதை குறித்து பார்த்தோம். சிறு இடைவேளைக்கு பிறகு இவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பார்ப்போம். சிறு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நித்திய பயணம் தொடரும். வெல்கம் பேக் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, ரெவரண்ட் ஆபேல் கணேசன் அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தர் இவரை அழைத்து ஊழியத்தை கொடுத்து இப்பொழுது ஒரு திருச்சபை போதராக ஆண்டவர் இந்த பிரான்ஸ் தேசத்தில் இவரை கனப்படுத்தி கொண்டு வருகின்றார். எவ்விதமான ஊழியங்களை அவர் இங்கே செய்தார் என்றும் எவ்விதமான காரியங்களை சாதித்தார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். பாஸ்டர் சொல்லுங்கள், இப்பொழுது அந்த சிறிய குழு படிப்படியாக பெரிய குழுவாக மாறிக்கொண்டிருந்தது. ஆண்டவர் எவ்விதமான ஊழியத்திலே ஆண்டவர் உங்களை பயன்படுத்தினார், எப்படி ஊழியம் விஸ்தரிக்கப்பட்டது? ஊழியம் எனக்கு செய்ய தெரியாது. ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஃப்ரெஞ்சு சபையில் இருந்தேன் நான். இப்போ ஆரம்பத்தில் அந்த ஃப்ரெஞ்சு பாஸ்டரோட உதவியோடு செய்தேன். அந்த முதல் ஞானஸ்தானம் 2 ஞானஸ்தானம் அந்த ஃப்ரெஞ்சு பாஸ்டர் தான் உதவி செய்யணும். நான் ஒரு சேர்ச்சுக்குள்ளே இருக்கிறேன். பிறகு இப்போ ஒரு வருஷமாச்சு. ஒரு நாள் சாமியுத்தர் ஐயா வந்தார். வந்து அவர் நாட்டுக்கு வரைக்க நாங்கள் கூப்பிட்டோம். 25-30 பேர் இருந்தது. அவர் வந்து ஜெபம் பண்ணி எனக்கும் வைஃபுக்கும் அபிஷேகம் பண்ணிட்டு போனார். அதை ஒன்றும் தெரியாது எனக்கு. வந்தாங்க, ஒளிஞ்சிட்டு போகிறாங்க. 92ஆம் ஆண்டு பாஸ்டர் பெனியின் வந்தது ஃப்ரான்ஸுக்கு. ஓகே, பெனியின் பிறகு. ஆனால் அவருக்கு சரியா அவர் ஜெபி கேட்க ஜனங்கள் விழுவாங்க, ஊதுவாங்க, விழுவாங்க. பயங்கரமாக இதெல்லாம் பேசுவேன் அவருக்கு. நான் ஜனங்களுக்கே சொல்லுவேன், இந்த பிசாசு பிடிச்ச மனுஷன்கிட்ட போகாதீங்க, இப்படி சொல்லுவேன் நான். அடுத்து இவர்கிட்ட கசட் பார்க்காதீங்க, சேர்ச்சிலேயே சொல்லுவேன் நான். ஒரு கட்டாவி இதெல்லாம் சொல்லுவேன் நான். இப்படி ஊதுறார் விழுகிறார் என்று சொன்னோன்னா ஜனங்கள் நம்பிச்சேன்னு. இதே ஊழியக்காரன் ஃப்ரான்ஸுக்கு வரைக்கும் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் சொன்னால், வாடா போ பார்ப்போம்டா. அப்போ நாங்கள் இதுக்கும் ஒரு கேலி கூத்தா இவர் இருந்து பார்க்க போனாங்க. இப்போ தான் எனக்கு உடனே நம்ப மாட்டேன். போனோன்னா சரியான ஒரு சேர்ச்சில் சரியான சனம் இருக்குது. நல்ல சனம் இருந்தோன்னா எந்த வைஃபு நானும் தூரத்தான் இருந்தோன்னே எல்லோரும் கடைசியில் கூப்பிட்றாரு, வாங்க ஜெபித்துக்கு. ஒரு 500 பேர் முன்னே போகிறாங்க. என் வைஃப் சொன்னாங்க, நானும் போகிறேன். நீ போவேன், கோத்தில் சொல்கிறேன், நீ போவேன், உனக்கு தானே ஜெபம் பண்ணுவேன், நீங்கள் விழுவீங்க, அதுக்கு தானே வந்துக்கிறாங்களே, இப்படி பேசுகிறேன் அவரை. வேணா இப்போ எல்லாருக்கும் கடைசியாக இப்போ நிற்கிறான். அப்போ எல்லாரும் கையொத்த சொன்னார், இவன் உயர்த்துறான். நான் மனதுக்கு சொல்கிறேன், இந்த மனுஷன் ஊதப்போகுது, எந்த மனுஷன் விழப்போகுது. என்ன செய்தான், அவங்க பின்னால் போய் இப்படி நின்றேன் நான். விளக்கே நான் பிடிக்கிறது நின்க. அங்கே தூரம் நின்று ஒரு 50 மீட்டர் இருக்கு. தூரம் நின்று என் வைஃபை பார்த்து, சிஸ்டர், யூ கம் டு த ஸ்டேஜ் வித் தட் மேன் ஹூஸ் நெக்ஸ்ட் யூ. உங்களுக்கு பக்கத்தில் மனுஷனோட மேடைக்கு வாங்க சார். நாங்கள் பயப்படுறோம். அவனோட ஒர்க்கர்ஸ் வந்து எங்களை மேடையை கொண்டு போனாங்க. அவர் அப்போ எங்கே எப்படி தெரியும், அவன் வெள்ளைக்காரி, நான் சிலோன்காரன், எப்படி தெரியும் ஹஸ்பண்ட் வைஃபான்ட்டு மேடையை போயிட்டேன். என்ன செய்யணும் கேட்டார். நான் என்ன ஒர்க் பண்ணுறோம், சின்ன ஊழியம் செய்கிறோன்னு சொன்னோம். ஒரு வார்த்தை, லோட் ஹி நீட்ஸ் யூ. ஒரு வசனம், கர்த்தர் குணத்தை முழங்காயில் இருந்தோம், ஜெபம் பண்ணோம், அழுகிறோம். அவரும் இப்படி பார்த்து கொண்டு நிற்கிறார். முடிஞ்ச அப்புறம் அவன் பிளஸ் யூ வந்தார். எஸ் பாஸ் வந்தார். அவ்வளோ அந்த கையொதை வந்தார். 10 மாதிரி விழுந்து. அன்றைக்கு தான் நான் ஊழிய அபிஷேகம் பெற்றேன். அன்றைக்கு தான் உண்மையான அபிஷேகம் தான் பெற்றது. அன்றையிலேருந்து ஊழியம் வளருது. மிராக்கல் இப்படி ஹெவில் சார்ந்து எழுப்புறாங்க. செத்த 3-4 பிள்ளைகள் ஆக்கள் எழுப்பியிருக்கிறேன், கோமால் இருந்தாங்க எழுப்பியிருக்கிறேன். சபம் வளர்ந்து இப்படி தான் சபம் வந்து. ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ ஒரு பைக்குடிச்சு போயில்லை, நாங்களாக படித்து நாங்களாக முன்னோர்னார்கள். என்ன பொறுத்தமில்ல, இது அவர் ஒரு கிருபை. மற்றபடி இது என்னால் இந்த பெரிய ஒளியும் செய்ய முடியும். ஆனால் எனக்கு ஒரு பாரம், என்னுடைய தேசத்தை குறித்து ஒரு பானம் எனக்கு பாரம். அல்லது நம்முடைய இலங்கை தேசத்தை குறித்து நாங்கள் பேசுகிறதுக்கு முன்பதாக உங்களுடைய இந்த ஊழியத்தை குறித்து ஆண்டவருடைய அழைப்பிலே கர்த்தர் உங்களை கனப்படுத்தி உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்து
மக்கள் திருச்சபைக்கு ஆங்காங்கே சிதறப்பட்டு இருந்து அல்லது போனால் புலம்பெயர்ந்து வந்த தமிழ் மக்கள் உங்களை தேடி வருகிற அளவுக்கு கர்த்தர் செய்தார். திரளான ஜனங்கள் வியாதியிலிருந்து சுகமாக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் உங்களுடைய கையினால் ஞானஸ்நானம் பெற்றிருப்பாங்க நான் நம்புகிறேன். கர்த்தர் அவ்விதமாக உங்கள் ஊழியத்தை எந்த விதமான ஊழியங்களை நீங்கள் படிப்படியாக மேற்கொண்டு செய்தீர்கள்? நான் செய்த ஊழியம் எனக்கு சபை கட்டணும், ஆத்மாக்களை சபைக்கு சேர்க்கணும். ஆனால் ஒன்று பார்த்தேன், நான் எங்கே அற்புதங்கள் நடக்குதோ அங்கே ஜனங்கள் வரும். அடுத்தது பார்த்தேன், நல்ல வார்த்தை இருக்கிறதுல ஜனங்கள் வரும். இது 2 தான் முக்கியம். அடுத்தது நான் கற்றுக்கொண்டது எங்கே தாழ்மையாக இருக்கும், நான் தாழ்மையாக இருக்கணும். இதுதான் ஊழிய வளர்ச்சி. அடுத்தது எனக்கு தேவன் நல்ல தந்த ஜனங்கள், நல்ல ஜனங்கள். மெயினாக ஊழியங்கள் வளர்ந்ததுக்கு எங்களுக்கு அந்த காலத்தில் படிப்பு இல்லை. உதாரணத்துக்கு இலங்கை சுரேஷ் பாசரா அவர் வந்தார். அவர் எங்களோட 1 மந்த் இருந்து டீச் பண்ணுவார் எங்களுக்கு. இப்படி ஊழியக்காரர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க எங்களுக்கு. அப்போ எங்கள்கிட்ட வராத ஊழியக்காரர் இல்லைன்னு சொல்லுவேன் நான். அநேக ஊழியக்காரன் ஊழியத்தை உதவி. அதில் விசேஷமாக எங்களுடைய ஊழிய வளர்ச்சிக்கு கிட்டத்தட்ட 25 வருஷங்கள் எங்களுக்கு டீச் பண்ணி எங்களை வளர்த்தது பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் கேண்டி. அவர் வந்தால் 1 மாதம் இருப்பார். அதோட எங்களோட எசேக்கியா பிரான்சிஸ் அண்ணையும் ஜோசப் ஆலயம் எங்களை அப்போஸ்தலராக அபிஷேகம் பண்ணிச்சிடும். அதோட ஃபாதர் பெர்க்மன், மோகன் சியானை, போல் தினர் ஐயா, டி மோகன் பாஸ், இவர் தான் பெரிய பெரிய ஊழியர்களை அபிஷேகம் பண்ணி எங்களை ஊழியத்தை ஊக்குவிச்சது. அதில் அடுத்த ஊழியத்தின் வளர்ச்சிக்கு இன்னொரு காலம் பிரதர் ராஜேந்திரன் ஐயா, அவரை 94ஆம் ஆண்டு கூப்பிட்டார். அவர் ஒவ்வொரு வருஷம் எங்களை ஊக்குவிச்சு எங்களை பிளஸ் பண்ணி சபை உதவி சார். இப்போ எனக்கு இருக்கிற ஆள் ப்ரொஃபெட் பேனார்ட் பிளஸிங். 97ஆம் ஆண்டு அவரை சந்தித்தேன் நான் கனடாவில். இப்போ கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே அவரை தான் என்னுடைய தீர்க்கதரிசியும் என்னுடைய நடத்தினர். எதென்றாலும் வந்துடுவார், எதென்றாலும் அவருக்கு ஃபோன் பண்ணுவேன். அவர் தான் இப்போ வருஷத்தில் 2 தடவை வருவார் என்கிட்ட. இப்போ ஃபோன் பண்ணாலும் பேசி ஜம் பண்ணிடுவேன் எனக்கு. நல்லது பாஸ்டர், உங்களுடைய இந்த ஊழிய வளர்ச்சிக்கு அநேகர் உங்களுக்கு பின்புறமாக இருந்து உங்களை உற்சாகப்படுத்தியிருக்கார்கள், உங்களை ஆசீர்வதித்திருக்கார்கள். இதனைத் தொடர்ந்து திருச்சபை ஊழியத்தை தவிர வேறு என்ன விதமான ஊழியங்களில் கர்த்தர் உங்களை பயன்படுத்தினார்? சபை வளர்ச்சிக்கு என்னுடைய பாட்டு நல்லா பாடுவேன் நான். ஓகே. அதிகமான ஆட்கள் எங்களோட சபையில் கேட்டால் சொல்லுவோம், உங்களோட பாட்டெல்லாம் நான் ரட்சிக்கப்பட்டேன் பாஸ்டர். அன்றைக்கி நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் நீங்கள் ஆரம்பத்திலே ஒரு சினிமா பாடகர் அல்லது போனால் இலங்கையிலே பல இசைக்குழுவிலே நீங்கள் பாடியிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒருவரை ஆண்டவர் இங்கே கொண்டு வந்து திருச்சபையிலே உங்களை பயன்படுத்தினார். வேறு விதமாக இந்த உங்களுடைய பாடல் ஊழியத்தின் மூலமாக அநேகர் தொடப்பட்டிருக்கிறார்கள். அப்படியான நீங்கள் ஒரு நிச்சயமாகவே பாடல் எழுதியிருப்பீர்கள், புதிய பாடல்களை நீங்கள் வெளியிட்டிருப்பீர்கள். முதலாவது நீங்கள் எழுதிய பாடல் என்ன? கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிற ஒரு பாட்டு. அந்த பாடல் எங்களுக்கு பாடி காட்டுங்க. கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. 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 என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை நடத்துகின்றார். என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை இடங்களில் நடத்துகின்றார். தேங்க்யூ. நல்ல அருமையான பாடல், நல்ல அழகான குரல் உங்களுக்கு. நீங்கள் அநேக பாடல் எழுதியிருப்பீங்க. கிட்டத்தட்ட பாடல்கள் எழுதியிருப்பீங்க. நான் இந்த ஒன்று தான் எழுதினேன். முதலாவது கசட் சியோன் அபிஷேக கீதங்கள். மற்ற ஊழியக்காட பாட்டை பெர்மிஷன் எடுத்து நான் வித்தியாசமாக பாடினேன். ஓகே. இப்போ என் ஏசுராஜா அது இசைக்கான் என்ற மச்சான் எழுதுனது, சகலம் எழுதுனது. ஆனால் மச்சான் எழுதுனது ஒவ்வொரு ஊழியக்காட்டும் போய் இந்த பாட்டை பாட பெர்மிஷன் எடுத்து பாடினேன். 2வது கேசட் யாழ்ப்பாணத்தில் ஒரு ஊழியக்கார், ஒரு சாதாரண விசுவாச சகோதரன் வடிவேல் என்றவர், அவர் எழுதி தந்தது. 3வது கேசட் விஜி செல்வராஜா ஐயா, நம்முடைய விஜிபி செல்வராஜா, அவர் எழுதின பாட்டை என்ன பாட சொன்னவர். ஒரு பாடத்தில் எல்லா பாட்டும் அந்த பாடம் அவரோட பெர்மிஷனோட. இப்போ விஜிபி ஐயாலாம் 10 பாட்டு பாட சொன்னார். அவர பாட்டை அவர் சொந்த செலவில் எனக்கு பாட விட்டு கேசட் போட்டவர். தேங்க்யூ பாஸ்டர். ரொம்ப அருமையான பாடல் ஊழியத்தை தொடர்ந்து உங்களுடைய இலங்கை தரிசனத்துக்கு நாங்கள் வருவோம். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இலங்கையை குறித்து உங்களுக்கு ஒரு பெரிய பாரம் இருக்கிறது. இலங்கையிலே பிறந்து வளர்ந்த ஒருவராக இருக்கிறபடியால் இந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு தாய் நாட்டை குறித்த எண்ணம், சிந்தனை உங்களுக்கு இருக்குது. அப்படியான இலங்கையில் நீங்கள் எந்த விதமான ஊழியத்தை செய்கிறீங்க?
அல்லது போனால் இந்த விதமான ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறீங்க? இலங்கையில் நான் சபையை ஆரம்பிக்க நினைக்கல. இலங்கையில் என்ன முதலாக பிரதர் ராஜேந்திரன் ஐயா தான் கூப்பிட்டது. போவோம், ஒளிஞ்சிட்டு வருவேன். ஆனால் இலங்கையில் ஒரு பாரம், அந்த யுத்த காலத்தில் போனான். இந்த கஷ்டப்பட்டவங்கள பார்க்கணும். இந்த விதவைகள் இருக்குது, ஏழைகள் இருக்குது, கஷ்டப்பட்ட ஊழியர், இதுதான் நான் செய்தது. அந்த நான் 94 ஆண்டு வந்து நான் அது கனகாலம் அந்த ஊழியம் தான் செய்தேன். நான் வேறு ஒளியும் செய்யலை. சிலர் கேட்டாங்க, என்ன பாஸ்டர் சபையை ஆரம்பிப்பீங்களா? நான் சபையை ஆரம்பிக்க வரையில. அதே வேலை நம்முடைய ஜனங்கள் இந்தியாவிலும் போய் அகதியெல்லாம் போயிட்டாங்க. அதையும் ரெண்டையும் சேர்த்து செய்தேன் நான். எங்களோட ஜனங்கள் கொடுக்கக்கூடிய ஜனங்களைங்க அவங்களோட உதவியோடு இலங்கை இந்தியாவை கவர் பண்ணி இந்தியாவில் உதவி செய்து இலங்கையில் எனக்கு பாரம் எங்களுடைய ஜனங்கள். ஆனால் எங்களுடைய சபையில் இந்திய ஜனங்களும் இங்கே இருக்கிறாங்க. அவங்களும் இலங்கை பாரம் உள்ளவங்க, எங்களுக்காக இலங்கை பாரம் உள்ளவங்க. போய் இந்த ஊழியத்தை எல்லா இடத்துலையும் செய்தேன் நான். இலங்கையில் அது இந்த உதவி ஊழியம் செய்தேன் நான். செதுண்டு வரையக்க தான் இப்படி இந்த ஊழியம் செய்த வரைக்கும் தான் நோர்வேலிருந்து எங்களோட சபையில் ஒரு விசுவாசி இன்றைக்கு பாஸ்டர் ஆகிறார். அவர் தான் இளைஞர் வீடு வாங்கி தந்தார். ஒரு யாழ்ப்பாணம் வீடு வாங்கி. அப்போ நான் வீடு வாங்கி தந்தான்னு சொன்னேன். ஐயா, எனக்கு தான் சபையை ஆரம்பிக்க ஒரு நோக்கம் இல்லை எனக்கு. இல்லை பாஸ்டர், நீங்கள் அந்த ஏழைகள் உதவி செய்கிறீங்கன்னு அந்த வீட்டை இந்த ஊழியம் செய்யுங்க. அதுதான் ஊழியம் ஆரம்பித்தேன் நான். இப்படி ஊழியம் பாருங்க, உதவி ஊழியம் செய்து கொண்டதுக்கு தான் 2012ஆம் ஆண்டு 2012ஆம் ஆண்டு டிகேசி பேனா பிளஸிங் சொன்னதானே, அவர் சொன்னார், ஆபேல் நீ இலங்கையில் சபையை ஆரம்பி, நீ விதைச்சதை அறுக்கிற காலம் வந்துட்டு. அப்போ நான் சொன்னேன், ப்ரொஃபெட் என்னால் செய்ய முடியாது, நான் இந்த சபையை ஆரம்பிக்கிற எனக்கு நோக்கம் இல்லை, நான் இந்த உதவிக்கு இல்லை, நான் சொல்கிறத செய், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், உனக்கு சொல்கிற சபையை ஆரம்பிட்டார். அப்புறம் அவர் தீர்க்கேசி, அவர் என்னுடைய ஊழியக்கார், அவர் தான் எங்களுடைய மென்டர் எல்லாம். அவர் நல்லா ஜாப் பண்ணி சொல்லுவார், என்ன சொல்ல முடியும். அது இன்றைக்கு அவர் சொன்னால் அப்படி லீட் கைஸாக கைட் பண்ணுவார்ண்ணா. அவர் சொன்ன அவர் 2012ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி சபையை ஆரம்பித்தேன். இன்றைக்கு 11 வருஷம். 11 வருஷத்துலேயும் 4 சபை இலங்கையில் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் ஒரு சபை, வன்னியில், மற்ற மல்லாவியில், பாண்டியங்குளம், எரிவில், மல்லான் 3 இடங்கள் 4 சபை ஊழியம். நான் நினைக்கையில் 11 வருஷமாக 4 சபை இருக்குது. இன்னொரு ஊழியத்தை பார்க்கணும், இந்தியாவில் 2 சபை இருக்குது. இதெல்லாம் நான் உதவி செய்ய போயக்க எனக்கு கர்த்தர் நடத்தினது இதை மற்ற எனக்கு சபையை ஆரம்பிக்கிற எண்ணம் இல்லை. நான் ஏதோ சபையை செய்வோம், ஒரு சபையை வச்சுக்கொள்ளுவோம், பிரசங்கம் பண்ணாமல் வருவோம். ஆனால் இது தானாக வருகுது, எனக்கு என்னென்னு தெரியலை. தானாக வருது எனக்கு. நான் இது எண்ணம் போடலை, எனக்கு எண்ணம் இல்லை, தானாக தானே. ஒரு சபையை நோர்வே சபையை சொல்கிறேன் நான். நோர்வே இந்த பேர்கன் என்ற ஊர் எனக்கு கேள்விப்பட்டதும் கிடையாது. நோர்வே என்ற ஊரை கேள்விப்பட்டான். நோர்வேயில் ஒரு சபையோட வாழ்க்கையில் நினச்சி பார்க்கல. ஒரு நாள் நான் 2014ஆம் ஆண்டு 2004ஆம் ஆண்டு வீட்டில் இருக்கிறேன். இருக்க இப்போ 2003ஆம் ஆண்டு, இப்போ 20 வருஷம் வீட்டில் இருக்கிறேன். டிஜிஎஸ் தினம் ஐயா ஃபோன் பண்ணுறார். அவர் ஃபோன் பண்ணி, தம்பி நீங்கள் கணேசன் போகிறான்னு ஓமான்னு சொன்னேன். நீங்கள் ஆண்டு கேட்டேன். நான் டிஜிஎஸ் ஐயா பேசுகிறேன்டார். நீங்கள் டிஜிஎஸ் ஐயாவை நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுற? ஐயோ, ஐயங்க கட்டு அரவிந்த் கொட்டு, நான் தான் பேசுகிறேன் தான் மகனே, நான் சொல்கிறத கேள். இப்படி நோர்வே பேர்கனில் இப்படி தமிழ் மக்கள் இருக்கிறாங்களாம். அங்கே சபையில் 2 குடும்பம் ஜெபம் பண்ணி கொண்டுக்கிறாங்க. அங்கே ஒரு ஊழியக்காரன் வேணுமா. ஆனால் அங்கே இருந்தவங்க சொன்னாங்க ஜெபம் பண்ண சொல்லி. நான் ஐரோப்பாவில் சில ஊழியக்காரர் பேரை வச்சு ஜெபம் பண்ணேன். ஏன்னா கர்த்தர் என்ன சொன்னார், என்னுடைய மகன் ஃப்ரான்ஸில் இருக்கிறான் கணேசன் பவன். அவர் தான் சொல்கிறேன், என்னுடைய மகன் ஃப்ரான்ஸில் கணேசன் பவன், அவனுக்கு நீ ஃபோன் பண்ணி அவனுக்கு சொல்லி இந்த ஊழியத்தை இப்போ பார்க்கட்டாமன், 2 குடும்பத்தை பார்க்கட்டாமன். அவர் தான் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஐயா நீங்கள் ஒரு தேவ மனுஷனுக்கு தீர்க்கதரிசி, ஆனால் எனக்கு இந்த பேர்கன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது, நீ நான் சொல்கிறது மாதிரி செய்யண்டு அவர் சொன்னார். ஜெபம் பண்ணி விட்டார், உபவாசம் பண்ணேன். அங்கே ஊழியம் ஆரம்பித்தேன். இப்போ 20 கிழமை 20 வருஷம் முடிச்சிருந்தாங்க. கர்த்தருடைய கிருபையினால் அங்கே நல்ல ஊழியலை. எனக்கு இதெல்லாம் தெரியாது, தேவன் மறைமுகமாக செய்து கொண்டு ஏற்கனவே அவர் திட்டமிட்டார். எனக்கு தெரியாது. பாஸ்டர், உங்களுடைய இந்த ஜென்ரேஷனை குறித்து அல்லது போனால் புதிய ஜெனரேஷனை குறித்து, ஏற்கனவே வந்த ஜெனரேஷன் தமிழ் பேசுகிறார்கள், அடுத்த ஜனங்கள் தமிழும் ஃப்ரெஞ்சும் பேசுகிறார்கள். உங்களுடைய 3வது ஜெனரேஷனை குறித்து உங்களுக்கு என்ன தரிசனம் இருக்குது? கட்டாயம் எங்களால் இனி அடுத்த ஜெனரேஷன் செய்ய முடியாது. இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காலும் தங்களுக்கு இருக்கிற வாலிய பிள்ளைகளை அந்தந்த ஆண்டு பாஷையில் அந்த சபைகளை ஆரம்பிக்கணும். இல்லை என்றால் வெங்கட காலம் எப்போ முடிய தெரியல பாஸ்டர், தெரியாது. ஆனால் நாங்கள் இப்போ ஒவ்வொரு சபையிலும் ஃப்ரெஞ்சிலையும் வர்ஷிப் பண்ணுறோம்,
அந்த நாட்டு பாஷையிலே மொழிபெயர்க்கிறோம். ஏனெண்டா இன்னொரு 10, 15, 20 வருஷமாக நாங்கள் உட்காரும் அவங்களாம் பிரசங்கம் பண்ண போகிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சதில் எங்களுக்கு பின்னாங்கிற வாலிய பிள்ளைகளை அவங்கள நாங்கள் ஊழியங்களை செய்ய வச்சு அவங்கள உருவாக்கி அவங்க சபை நடத்தணும். வார காலங்களில் நாங்கள் இருக்க மட்டும் எங்களோட தலைமத்துவத்துக்குள் அவங்க நடத்தினா தான் அவங்க தான் அடுத்த சந்ததி. என்ன புத்தமல்ல, இங்கே பிள்ளைகள் பெற்றோர் வந்து பிள்ளைகளை பெற்று பிள்ளைகள் இருக்கணும். சில குழப்படிகள் பிரச்சனை இருந்தாலும் வாலிபத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனால் அவங்கள நாங்கள் விடக்கூடாது. இப்போ நான் என்ன பார்த்தோம்ல, ஃப்ரான்ஸ்ன்னு சொன்னால் நான் ஃப்ரெஞ்சு சபையில் இங்கே 2 பாஷை நடக்குது, பேர்கனில் 2 பாஷை நடக்குது, ஜெர்மனில் 2 பாஷை நடக்குது, சைப்ரஸில் 2 பாஷை நடக்குது. எல்லா சபையும் 2 பாஷை வைக்கிறேன். அந்த நாட்டு மக்கள்லாம் அடுத்தது மாதிரி எங்களோட பிள்ளைகள்லாம். ஆனால் எங்கள் சபையில் இப்போ ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா சபையிலும் ஃப்ரெஞ்சு பிள்ளைகளை அடுத்ததான் உருவாகி கொண்டு வரோம். இதுதான் அடுத்தது, இவங்க தான் அடுத்த சந்ததி. தேங்க்யூ பாஸ்டர். அருமையாக பல விடயங்களை குறித்து குறிப்பிட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற போதகர்கள், ஊழியர்கள், விசுவாசிகளிட அநேகர் இந்த நிகழ்ச்சியை இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் என்கரேஜ் பண்ணும்படி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தும் ஆண்டவருடைய வழிநடத்தல் இருந்தும் என்ன விதமான காரியத்தை சொல்ல விரும்புகிறீங்க? என்னதை சொல்கிறது எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் என்ன பொறுத்தமல்ல இது ஆண்டவராக முன் குறிக்கப்பட்டதை இப்போ எங்களுக்கு செய்கிறேன். நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் என்ன பொறுத்தமல்ல ஒரு ஞாபக சக்தியில் எனக்கு படித்த காலத்தில் சரியாக படிக்க முடியலை, அடுத்தது ஸ்கூல்லேயும் படிக்க முடியலை. இப்படிப்பட்ட நான் இன்றைக்கு இவ்வளோ ஞாபக சக்தி, இவ்வளோ வரங்கள், இவ்வளோ வல்லம் இருக்கண்டா இது ஆண்டவர் தான் காரணம். ஆனால் ஊழியத்தில் ஒன்று தேவை, ஒழுங்கான ஊழியக்காரர் செய்யணும். எனக்கு அதுதான் தெரிஞ்சது. இந்த நேர்மையாக ஊழியம் ஆரம்பிக்கணும். இன்னொரு ஊழியத்தை பிரித்து நாங்கள் ஊழியம் செய்யக்கூடாது. அதனால் நான் பார்த்ததுக்குள்ளே ஒரு ஊழியக்காரர்களை அடங்கியிருந்து ஊழியம் செய்யணும். நான் தான் கண்டது. ஒரு ஊழியக்காரன் அடங்கிடும். அடுத்தது ஊழியக்காரர் அடங்கிட தாழ்மை இருக்கணும் ஊழியத்துக்குள்ளே. நான் கண்டதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே பாஸ்வேர்டு நான் பேசினாலும் ஆனால் இது எனக்கு இவ்வளவும் பிடிச்சதுன்னு எனக்கு தெரியாது. மறைமுகமாக பரிசுத்தாவியான எனக்கு உதவி செய்கிறார், அவ்வளோதான் தெரியும். ஆனால் நான் பார்த்ததுக்குள்ளே சபை ஜெபத்தில் இருக்க வேண்டும். ஒரு சபையுடைய வளர்ச்சிக்கு பின்னால் அந்த சபையின் பாஸ்டருக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். அவர் தான் சபையை ஜெபத்தில் நடத்தணும், சபையை உபவாசத்தில் கொண்டு போகணும். சபைக்குள்ளே நல்ல வார்த்தை போதிக்க வேண்டும். வசனம் இல்லாவிட்டால் சபை வளராது. அப்படித்தான் சில போதகர்மார் உங்களுக்கு வசனம் போதிக்க முடியாவிட்டாலும் நல்ல படித்த அனுபவமுள்ள அபிஷேகம் பெற்ற நல்ல தேவ மனுஷரை கொண்டு வந்து சபைக்கு போதிக்கணும். வசனம் இல்லாமல் தான் இன்றைக்கு ஐரோப்பாவில் சபைகள் அங்கே இப்படிதான் கிடக்குது. எனக்கு தெரிஞ்சதில் நல்ல வசனம் இல்லாத சபை வாழாது என்ன பார்த்தோம்ல. ஆக என்ன பார்த்தாலும் பாஸ்டர் கேட்டதுக்காக சொல்கிறேன், நான் இது கர்த்தர், நான் அல்ல, இது ஆவியானவர். ஏதோ எங்கேயோ கிடந்து என்ன கர்த்தர் இப்படி கொண்டு வந்திருக்கிறார் இன்றைக்குன்னு சொல்லி அவர் தான் காரணம். இந்த ஜனங்கள் அவர் தான் தந்தது. அவர் தான் எனக்கு இந்த பாரத்தை போட்டு தரிசனத்தை போட்டு ஜபிக்க சொல்லி உபவாசம் இதெல்லாம் அவர் தான் செய்கிறார். அதுக்கு ஒரே ஒரு காரணம் நான் சொன்னது, பொறுமையும் தாழ்மையும் இருக்கணும். நம்மகிட்ட ஊழியத்தில் தாழ்மை இல்லைண்டா ஊழியம் செய்ய முடியாது. God bless you. தேங்க்யூ பாஸ்டர். God bless you. ரொம்ப அருமையான முறையில் உங்களுடைய வாழ்க்கையின் சாட்சி, உங்களுடைய ஊழிய பாதை எங்களுக்கும் பார்க்கிற நேயர்களுக்கும் மிகவும் உற்சாகத்தை ஊட்டுகிறது. கர்த்தர் இந்த தேசத்தில் உங்களை மென்மேலும் பலப்படுத்துவார், உங்களை கனப்படுத்துவார், இன்னும் அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார் பாஸ்டர். நேயர்களே, இதுவரை அருமையான ரெவரண்ட் ஆபேல் கணேசனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்விதமாக இலங்கையிலிருந்து அவரை கொண்டு வந்து ஆச்சரியமான முறையிலே வழிநடத்தி இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை குறித்தும் ஒரு திட்டம், ஒரு நோக்கம் ஆண்டவருக்கு உண்டு. அவரை நம்புங்கள், அவரை மட்டும் நம்பி உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். மீண்டும் அடுத்த வாரத்திலே இன்னொரு புதிய தேவ மனுஷனுடைய ஊழியத்தோடு கூட அனுபவத்தோடு கூட உங்கள் மத்தியில் வரை காத்திருக்கின்றேன். இன்றைய நாளும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த அருமையான ரெவரண்ட் ஆபேல் கணேசனோடு கூட உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் தினேஷ். God bless you. Goodbye.